சுதா, என்னக்கா எழுந்திரிமா. நீயா உம்மகத்துல முடிச்சேன். இன்னைக்கெல்லாம் என்னென்ன நடக்க போதோ. நீ நினைக்கிறபடி எதுவும் நடக்காது. எல்லாம் நல்லதாதான் நடக்கும். இந்த மக்கா ராத்திரி தான் தூங்க விடல, இப்பவும் தூங்க விட. நான் தூங்க விடலையா? ராத்திரி பாண்டிய ஒரு பாட்டு பாட்டா அது கன்றாவி. ஆமா, இது பின்னாடி ரயில்ல பாடிட்டு இருந்தியா? எங்க அண்ணன் ஒயின் கிளாஸ்ல விழுந்தாரும் விழுவார தவிர உன் ஒப்பாரியில விழ மாட்டார். காஃபி ஆறுதுமா? தெரியுது. ஆமா, இத நம்பி குடிக்கலாமா? ஏன்னா நீ ஜெயிலில் வந்திருக்க, அதனாலதான் கேட்டேன். என்னம்மா தண்ணி, இன்னைக்கு நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இல்லையே, நான் எப்பவும் போலதானே இருக்கேன். இல்ல, ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. ஓ அதுவா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, மஞ்சள் பூசி குளிச்சிருக்கேன், அதனாலயா இருக்கும். மஞ்சள் பூசி குளிச்சா இவ்வளவு அழகு வருமா? ஆமா, 30 பவன் நகையை போட்டாலும் கிடைக்காத அழகு 3 காசு மஞ்சள்ல கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் மஞ்சள் பூசி குளிச்சவே இல்லை. பெண்கள் மஞ்சள் பூசாம இருக்க கூடாது. நல்ல நாள்ல பொம்பளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மஞ்சள் கொடுத்து வாழ்த்திக்கிறாங்களே, அது ஏன் தெரியுமா? மஞ்சள் தழைக்கிற மாதிரி குடும்பம் தழைக்கணும், மஞ்சள் மணக்கிற மாதிரி அந்த குடும்பத்தோட புகழ் மணக்கணும் தான். மஞ்சளுக்கு அவ்வளவு வயல் இருக்கா? ஆமாம்மா, பிறருக்காக தன்னையே அழிச்சுக்கிற தியாக புத்தி மஞ்சளுக்கும் மங்கையருக்கும் தான் உண்டு. சரி அம்மா, இன்னையில இருந்து நானும் மஞ்சள் பூசி குளிக்க போறேன். இந்தாம்மா, நீங்க எடுத்துக்க. தேவையில்லை, பொருத்தம் இல்லாத பேச்சு கேட்டு புலி வேஷம் போட்டுக்க இந்த வீட்டுல ஒரு பைத்தியக்காரி போடு. இதெல்லாம் எதுக்கு அண்ணி? குளிச்சதுக்கு அப்புறம் சாம்பிராணி பவு போட்டுக்கிட்டா தலை பாரமா இருக்காது, தலையில நீர் கோக்காது. அது மட்டும் இல்ல, முடியும் நல்ல வாசனையா இருக்கும். சட்டத்தை பத்தி நல்லா படிச்சிருக்கேன், ஆனா சாம்பிராணியை பத்தி நான் தெரிஞ்சுக்கவே இல்லை. என்னடா இது, ஹால்ல புகையுதே, ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணலாமான்னு பார்த்தேன். இங்க பார்த்தா சாம்பிராணி தூபம் நடக்குது. என்னக்கா, உனக்கு பேய் பிடிச்சிருக்கா? புகை போட்டுக்கிறேன். வாமா, நீயும் கொஞ்சம் போட்டுக்க. எனக்கு ஒண்ணும் பிடிக்கல, அக்காக்கு தான் பிடிச்சிருக்கு. நிறைய சாம்பிராணி போட்டு தெளிய வைங்க. நீயும் போட்டுக்கடி, உன் தலகணம் குறையும். எனக்கு தலகணம் குறையுமா? ஷட் அப். அண்ணி, அவ தலகணம் சாம்பிராணி போட்டா போகாது, தலையில அடி பட்டா தான் போகும். சின்ன பொண்ணு தானே, தன்னால எல்லாம் சரியா போயிடும். இந்த பில்ல பாத்தீங்களா? அபராத தொகை 50 ரூபாய். என்னது அபராதமா? சின்னம்மாடும் 4 பெல்பாட்டனும் சேர்ந்து அண்ணா சாலையில இஷ்டத்துக்கு குறுக்குல கிராஸ் பண்ணாங்களா, அதுக்கு அபராத தொகை 50 ரூபாய். லட்சுமி, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுமா. செலவு கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா நீ, முதல்ல வந்து சாப்பிடுமா. அண்ணி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? இனிமே இந்த கணக்கெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். அண்ணி, இந்த வீட்டுக்குள்ள நீங்க கால் எடுத்து வச்சையில இருந்து இந்த வீடே வெளிச்சமா இருக்கு. நீங்க இந்த வீட்டுக்காக செய்யற ஒவ்வொரு காரியமும் எனக்கு எங்க அம்மாவே ஞாபகப்படுத்துது. என்ன லட்சுமி, என்ன ஒரே ஐடியா புரிஞ்சுட்டே போற? எல்லா பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இரும்பு பெட்டி சாவி மட்டும் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது நியாயம் இல்ல. இந்த வீட்டு பேர் சரியான பாதையில ஓடுறதுக்கு நீங்க தான் சாரதியா இருக்கணும். இந்தாங்க, பிடிங்க. வேண்டாமா, அது உங்ககிட்டே இருக்கட்டும். அண்ணி, லட்சுமி, குடும்ப பொறுப்புங்கிறது சேவையில தான் இருக்கு தவிர சாவி அது உங்ககிட்டே இருக்கட்டும். அண்ணி, இந்த குடும்பத்தோட விதியே மாத்திக்கிட்டு இருக்கிற உங்க கையில தான்
நிதியும் இருக்கணும். இனிமே நான் உங்ககிட்ட கேட்டுதான் செலவுக்கு பணம் வாங்குவேன். பல்லெல்லாம் கூசுது. எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. நீ செஞ்சிருக்கிற காரியத்தை நினைச்சா ஒரு கொலகாரி உனக்கு கதை சொல்றேன். பிளீஸ், இன்னொரு தடவை எங்க அண்ணியை பத்தி அப்படி சொல்லாதீங்க. சட்டம் ஜானைக்கு சூட்டி இருக்கிற பட்டம் அதுதானே லட்சுமி. அந்த சட்டம் தான் அவங்களை விடுதலை பண்ணிருக்குங்கிறத மறந்துடாதீங்க. எங்க அண்ணி மத்தவங்க உயிரை பறிக்கிறவங்க இல்ல. Is it? ஆமா சதீஷ், அவங்க உங்களுக்கு அண்ணியா வர நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படின்னா நம்ம கல்யாணத்தை கூட உங்க அண்ணி தான் பேசி முடிவு பண்ணணும்னு சொல்லு. ஆமா. ஓகே, அப்ப சீக்கிரமே நம்ம கல்யாணத்தை பேசி செட்டில் பண்ணிடலாமே. ஹாய் கமன். ஹாய் செட்ரிக். ஹாய் சுதா. ஹாய். உங்களுக்காக நாங்க எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? கூட ட்ரபிள் பேபி. இன்னைக்கு மிட்நைட் சாந்தோ மாந்தோப்ல மீட் பண்ணுவோம். இந்த வாரம் யாருக்கு அண்ணி? சஸ்பென்ஸ். ஓகே, பாய். பாய். என்னக்கா இன்னும் தூக்கம் வரல? நெருப்பு சுட்டுக்கிட்டு இருக்கிறப்போ எப்படி தூக்கம் வரும்? இருப்பா, இந்த குடும்பத்தோட எதிர்காலத்தை எரிக்க போற உனக்கு அதுதானே பேரு? பகலா இருந்திருந்தா இதுக்கு நான் பதில் சொல்லிருப்பேன். நின்னு பதில் சொல்ல இது நேரம் இல்ல. ஐம் சோ சாரி. குட் நைட். இல்ல, எதுக்கு பதில் சொல்ல? கேள்வி என்னவோ. எங்க போயிட்டு வர்ற? சினிமாவுக்கு. மீதி டிக்கெட் இருக்கா? போலீஸ்காரங்க மீதி டிக்கெட்டை கேட்கல, நீ கேக்குற. அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு தான் வர்றியா? அங்கேயும் அட்வொகேட்டுக்கு தங்கச்சின்னு சொல்லிருப்பியே. இல்ல, அக்காவுக்கு தங்கேன்னு தான் சொன்னேன். அங்க ஏன் போன? நாங்க போன ஸ்கூட்டர்ல லைட் இல்லைங்கிறதுக்காக. அப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு வரியா? ஏங்கா, ஸ்கூட்டரை பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓட்ட முடியுமா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரேகா ஹார்ஸ் ரைடிங், ஸ்கூட்டர், கார் எல்லாமே ஓட்டுவா. அப்போ அவ கூட வைப்போம். இன்னும் பொழுது விடிய 3 மணி நேரம் தான் இருக்கு. பொழுது விடிஞ்ச உடனே வா. போ வெளியே. போ வெளியேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ யாருன்னு நான் கேக்குறேன். யூ டேம் இட். லட்சுமி, என்ன இதெல்லாம்? என்ன தட்டி கேட்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தன்னு கேக்குறா நீ? கரெக்ட். வயசு வந்து பொண்ண கை நீட்டி அடிக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அண்ணி, அவளுடைய சுதந்திரத்தை தடுக்க உனக்கு யார் கொடுத்தது? அண்ணி, நீங்களா இப்படி பேசுறீங்க? நியாயம் இருக்கிற பக்கம் பேசுறேன். அண்ணி, ஒரு வயசு பொண்ணு அர்த்த ராத்திரியில வெளியே போயிட்டு வந்தா என்ன அர்த்தம்? தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய தைரியசாலின்னு அர்த்தம். சுதா, கட்டுப்பாடு இல்லாம சுத்துறாளே, அதை கேளுங்க. கட்டி போட்டு வளர்க்க அவ என்ன ஆட்டுக்குட்டியா? கட்டுப்பாடு என்னங்கிறது அவளுக்கே தெரியும் இல்லையா சுதா? 4 பேர் சிரிப்பாங்களே, 4 பேர் அழ வைக்கிறது தான் கொடுமை, சிரிக்க வைக்கிறது திறமை இல்லையா சுதா? சரி சரி, நீ உள்ள போமா. லட்சுமி. அண்ணா. வா லட்சுமி. அண்ணி வந்ததும் நீங்க மட்டும் மாறலன்னா உங்க ட்ரெஸ் கூட. உங்க ட்ரெஸ் மட்டும் தான் வெள்ளையா மாறி இருக்கு, உங்க மனசு மாறல. கல்யாணம் ஆனதும் இத படிப்படியா குறைச்சிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க மேல மேல குடிச்சிட்டே போறீங்க. லட்சுமி, குடிக்கத்தானே மேல போக முடியும், குறைச்ச முடியுமா? பொண்டாட்டி வந்த பிறகும் இப்படி பொறுப்பு இல்லாம குடிச்சா இந்த குடும்பம் என்ன ஆகுறது? இந்த மாசத்தோட பர்மிட்டை கேன்சல் பண்ண போறேன். பர்மிட்டை கேன்சல் பண்ண போற? அது உன்னால முடியும். ஆனா பதுக்கி வச்சிருக்கிறவன உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன யோசிக்கிற? நீ சொல்ற பாயிண்ட்லயும் அவன் ஓட்ட போட்டுட்டு வந்துருவான். பொண்டாட்டி வந்த பிறகும் இப்படி பொறுப்பு இல்லாம குடிச்சா இந்த குடும்பம் என்ன ஆகுறது? இந்த மாசத்தோட பர்மிட்டை கேன்சல் பண்ண போறேன். இது வரைக்கும் தெரியல லட்சுமி, இனிமே தெரிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ணு. லட்சுமி, முடியாது. முடியாது. நான் சொல்றது முடியாது. லட்சுமி, கொடுக்க முடியாது. லட்சுமி, வாங்க அண்ணி. அண்ணன் குடிக்க போறாரா? நீங்களே கேளுங்க. அதை குடிப்பு. இந்தாங்க. அண்ணி, என்ன இது?
அவருக்கு எது தேவையோ அதை கொடுக்கறதா எனக்கும் சந்தோஷம். பார்க்கடல்ல இருந்து அமுதத்தை கொண்டு வர சொல்லி கேட்கலையே, பர்மிட்ல கிடைக்கிற பாட்டில தானே கேட்கிறாரு. கரெக்ட். என்ன நீ நல்லா புரிஞ்சுட்டு இருக்க. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லதோ கெட்டதோ அது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ணி, நீங்களே குடிக்க வைக்கிறீங்களா? குடிக்க வைக்கிறது தெளிய வைக்கிறதுக்காகத்தான். ஃபைன் லாஜிக். நீ போகலாம். என்ன போக சொல்றதுக்கு நீங்க யாரு? அவருக்கு தாரம். நான் கூட பிறந்தவ. லட்சுமி, அண்ணி இப்ப என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீ பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஒரு சகோதரி தன் அண்ணனை தேடி கரை வரைக்கும் தான் போவா. ஆனா கரை காண முடியாத ஆழத்துக்கும் போயிட்டு வருவா மனைவின்னு நீ படிச்சது இல்லையா? படிச்சிருக்க. இந்தாங்க. நான் குடிக்கிறப்போ என்னோட சேர்ந்து நீயும் குடிச்சு கம்பெனிக்கு இப்ப பண்ண முடியுமா உங்களால? என்னமோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். எதையோ சொல்லிட்டீங்க. பரவாயில்ல. புருஷன் கூட சேர்ந்து பொண்டாட்டியும் விஷம் குடிச்சு செத்தான்னு இதிகாசங்களையும் படிக்கிறோம், இன்னைக்கும் பாக்குறோம். அந்த விஷத்தை குடிச்சா உடனே உயிர் போகும், இந்த விஷத்தை குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும். உங்க கூட சேர்ந்து நான் எந்த விஷத்தையும் குடிக்க தயாரா இருக்கேன். என்ன சொல்ற? உங்க பாணியிலே சொல்றேன். உங்களுக்கு நான் கம்பெனிக்கு இப்ப பண்றேன். அக்கா, எனக்கு பணம் வேணும். அதுதானே? யா. நீ ஆரம்பிக்கும் போதே எனக்கு என்னன்னு புரியுது. யாருக்காவது பார்ட்டி கொடுக்க போறியா? பார்ட்டி கொடுக்க இல்ல, ஒரு பார்ட்டி கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்க. அதாவது வெளியே கடன் வாங்குற அளவுக்கு நீ முன்னேறி இருக்க இல்ல? அமர பேச எனக்கு நேரம் இல்ல. எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா 500 ரூபாய் தேவை. அவ்வளவு அர்ஜென்டா? யா. போன வாரம் தானே நீ என்கிட்ட இருந்து பணம் வாங்கின. இப்படி பொறுப்பு இல்லாம செலவு பண்றதுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஐ ஆம் சாரி. இரும்பு பெட்டி உன் பொறுப்புல இருக்குங்கிற இருமாப்புல பேசுறியா நீ? இல்ல, நீ திசை மாறி போயிடக்கூடாதுங்கிற அக்கறையில பேசுற. நான் ஒண்ணு சின்ன பப்பா இல்ல. இட்ஸ் ஆல் ரைட், கம் டு த பாயிண்ட். இப்ப பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது. ஓ, இருப்பு இப்ப உன் இடுப்புக்கு வந்துடுச்சுல்ல? கங்க்ராச்சுலேஷன். நீ எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்தியோ அதுல வெற்றி அடைஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணி, இவளுக்கு பணம் கொடுக்காதீங்க. எப்ப கொடுக்கணும் எப்ப கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். இந்தாமா, இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? வீட்டு நிர்வாகம் கைக்கு வந்துட்டதுனால நீ பெரிய விக்டோரியா மகாராணி நினைப்போ. நீ கொடுத்து நான் வாங்க வேண்டிய பரிதாப நிலைக்கு நான் இன்னும் வரல. ஐ டோன்ட் கேர் திஸ் மணி. பாய். அண்ணி, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. அன்னைக்கு அவ அர்த்த ராத்திரியில வீட்டுக்குள்ள வந்தா நீங்க அதட்டி கேட்காம விட்டீங்க. அண்ணனை குடிக்க கூடாதுன்னு தடுத்த நீங்க ஊத்தி ஊத்தி கொடுக்குறீங்க. இப்ப அவ இஷ்டப்பட்ட பணம் கேட்கிறா, நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. சுருக்கமா சொல்ல போனா உங்க செய்கை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஹலோ ஹலோ, யார்? லட்சுமியா? ஹாய் டார்லிங், நான் தான் பேசுறேன்.
என்ன லட்சுமி இப்படி நீ ஏமாத்தலாமா? என் ப்ரோக்ராம் நீ அப்செட் பண்ணிட்ட. அன்னைக்கு என்ன சொன்ன? கோர்ட் சேம்பர்ல மீட் பண்ணலாம் சொன்ன. ஆனா நீ கோர்ட்டுக்கே வரல. அதுக்கப்புறம் என்ன சொன்ன? சஃபேர் தியேட்டர் வாசல்ல வெயிட் பண்ணுங்க, உடனே வரேன். என்ன உனக்காக நான் வெயிட் பண்ணதான் மிச்சம். என்ன லட்சுமி, உன்னை பார்க்கணும் நான் எப்படி துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு எப்படியாவது அவசியம் நான் உன்னை பார்த்தே ஆகும். ஆமா, எஸ் டெஃபினெட்லி. எங்க தெரியுமா? டிரைவ் ரெஸ்டாரண்ட், த கார்டன் கிளப் சைட்ல வழக்கமா உட்கார்ந்து பேசுமே, அங்கதான். ப்ளீஸ். ஹலோ, என்ன லட்சுமி பேச மாட்டேங்கிற? நான் ஒன்னும் கோச் இல்லையே, இட்ஸ் ஆல் a joke. ஹலோ ஹலோ, நான் என்ன ராங் நம்பர்ல பேசிட்டு இருக்கேனா? ராங் நம்பர்ல பேசல, ராங் மெம்பர் கிட்ட பேசுறீங்க. நான் லட்சுமி இல்ல, லட்சுமியோட அண்ணி ஜானகி. யூ ஆர் கரெக்ட். நீ ராங் மெம்பர் தான்.